குழந்தை மாயம். விடிய விடிய தேடியும் கிடைக்காத அதிர்ச்சி. தீயணைப்பு துறையினர் விடிய விடிய தேடும் காட்சி. கேமரா வச்சு அங்குலம் அங்குலமாக தேடுறாங்க. ஆனாலும் குழந்தை கிடைக்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியை சேர்ந்த ஹரிஹரன் என்பவரது 3 வயது மகள் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. அந்த குழந்தை அங்குள்ள சோழக்காட்டு அருகே நடந்து செல்கிறது. பிறகுதான் பெற்றோர் நீண்ட நேரமாக குழந்தையை காணாதது கண்டு அக்கம் பக்கத்தில் தேடி அலைகிறார்கள், கத்தி அலறுகிறார்கள். ஆனால் குழந்தையை காணவில்லை. பொழுது இறங்குகிறது, இருள் சூழ்ந்து விடுகிறது. ஊரே சேர்ந்து குழந்தையை தேடுகிறார்கள். வேறு வழியில்லை. கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து கண்ணீரோடு காத்திருக்கின்றனர். அந்த குழந்தை எங்கு இருக்கிறதோ, என்ன ஆனதோ என்று பெற்றோர் தவிக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் வந்து விடுகின்றனர். அங்குள்ள சிசிடிவி கேமராவை காவல்துறையினர் ஆய்வு செய்த போது வீட்டின் எதிரே இருக்கக்கூடிய சோழக்காட்டின் கிணறு இருக்கக்கூடிய பகுதியில் அந்த குழந்தை தட்டு தடுமாறி கீழே விழுந்து போகின்ற காட்சி பதிவாகி இருக்கிறது. இரவு முழுவதும் விடிய விடிய தீயணைப்பு துறையினர் சோழக்காட்டு பகுதியிலும் சுற்றியுள்ள பகுதியிலும் கிணற்றின் அடி ஆழத்தில் கேமரா லைட் மூலமாகவும் தேடுகிறார்கள். இந்த நிலையில்தான் குழந்தை அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சோழக்காட்டில் அழுது கொண்டு நின்றதாக கூறப்படும் நிலையில் ஊர் மக்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தை கிடைக்க பெற்றதும் அதனை ஆற தழுவி தாய் தந்தையர் முத்தமிட்டு கொஞ்சி அவர்களுக்கு குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள், எப்போதும் குழந்தை மீது ஒரு கண் வையுங்கள் என ஏராளமானோரும் ஆலோசனை கூறி கடந்து சென்றனர். இது குறித்த காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்.